ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்நாடு ரஷ் அகாடமி. இப்போ நம்ம வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வினாக்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே, அதாவது சயின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிற பர்சன்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்களுக்காகவும் குரூப் 4க்காகவும் இது வந்து பயன்படும். கண்டிப்பான முறையில் குரூப் 2க்கு இப்படி படித்தாலும் ஒன்றும் கண்டிப்பாக பயன் இருக்காது. குரூப் 4க்கு பயன்படக்கூடியது மற்றும் அறிவியலை நான் படிக்க மாட்டேன், ஸ்கிப் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்காக பயன்படக்கூடிய ஒரு டாபிக் தான். இதுக்கு முன்னாடி நம்ம 6th 7th 8th 9th முடிச்சிருக்கோம். இப்போ 10th நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். 10th ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கோம். இப்போ பயாலஜி நம்ம பார்க்க போகிறோம். இது லாஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு பாடம் தாவர உள்ளமைப்பியல் மற்றும் தாவர செயலியல் அப்படின்னு ஒரு பாடம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஒரு செல்லானது நேரடியாக ஆற்றலை குளுக்கோஸிலிருந்து பெற முடியாது. சுவாசித்தலின் போது குளுக்கோஸ் ஆக்சிகரணம் அடைந்து வெளியேறும் ஆற்றல் ஏடிபியில் சேமிக்கப்படுகிறது. தென் செகண்ட் பாயிண்ட்டு, சூரிய ஒளியை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பாரத ரத்ன CNR ராவ் அவர்கள் அதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை ஒளிச்சேர்க்கை நிகழ்ச்சி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருளை உற்பத்தி செய்தார். புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல். தென் ஏடிபிங்கிறது அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். ஏடிபிங்கிறது அடினோசைன் டைபாஸ்பேட். அது ட்ரை, இது டை. NAD அப்படிங்கிறது நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு. NADP அப்படிங்கிறது நிக்கோடினமைடு அடினைன் டை நியூக்ளியோடைடு பாஸ்பேட். இந்த 4வது பாயிண்ட்டு, மெல்வின் கால்வின் அமெரிக்க உயிர் வேதியியலாளர் ஒளிச்சேர்க்கையினுடைய வேதியியல் நிகழ்வுகளை கண்டறிந்தார். இதனால் இச்சுழற்சி கால்வின் சுழற்சி என பெயரிடப்பட்டது. இதற்காக இவருக்கு 1961ஆம் ஆண்டு நோபல் பரிசு வழங்கப்பட்டது. தென் 10ஆம் வகுப்பு 13வது பாடம் உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் அப்படின்னு ஒரு பாடம். ஃபஸ்ட்டு, அட்டைகளுக்கு காது கிடையாது. இவை அதிர்வுகளை தோல் மூலம் உணர்கின்றன. அட்டைகள் 2 முதல் 10 சிறிய கண்கள் மூலம் உணவை அடையாளம் காண்கின்றன. அட்டை தமது உடல் எடையை போன்று 5 மடங்கு அதிக இரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கும் மேலாகிறது. அட்டைகள் இரத்த உறைவை தடுத்து இரத்த ஓட்டத்தை விரைவுபடுத்துவதில் செயல்திறன் மிக்கவையாகும். சுற்றோட்ட குறைபாடுகளையும் இரத்த ஓட்ட மண்டலம் தொடர்பான நோய்களையும் அட்டைகள் குணப்படுத்துகின்றன. மேலும் அட்டையின் உமிழ்நீரிலிருந்து பிரித்தெடுக்கப்படக்கூடிய ஒரு வேதிப்பொருள் உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கும் மருந்துகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. தென் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு, குள்ள முயலானது அழியும் அபாய நிலையுள்ள விலங்கு என 1990இல் வாஷிங்டனில் பட்டியலிடப்பட்டுள்ளது. வாலிட இழப்பால் இம்முயலினுடைய எண்ணிக்கையும் பரவுதலும் குறைந்து போனதே இதற்கு காரணம். மார்ச் 2003இல் கொலம்பியா வடிநில குள்ள முயல் அழியும் நிலையுள்ள விலங்கு என அறிவிக்கப்பட்டது. தென் 10ஆம் வகுப்பு 14வது பாடம் தாவரங்களில் கடத்துதல் மற்றும் விலங்குகளினுடைய சுற்றோட்டம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அதிகாலை பொழுதில் புற்களின் மேல் பனித்துளிகள் போல நீர்த்துளிகளை பார்த்திருப்போம். தாவரங்களில் காற்றில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போது நீராவி போக்கினுடைய வீதம் குறையும். உறிஞ்சப்படக்கூடிய நீர் தாவரத்தின் வேரில் ஒரு அழுத்தத்தை உருவாக்கும். இந்த அதிகப்படியான நீர் தாவர இலைகளின் விளிம்புகளில் நீராக வடிகிறது. இதற்கு நீர் வடிதல் என பெயர். இவ்வாறு நீர் வடிதல் ஒரு சிறப்பான துளை வழியாக வெளியேறுகிறது. இத்துளை நீர் சுரப்பி அல்லது ஹைட்ரஜனோடு அப்படிங்கிறது நீர் சுரப்பின்னு சொல்கிறாங்க. நீர் சுரப்பி என அழைக்கப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பாலூட்டிகளின் RBCயின் செல் நுண்ணுறுப்புகளும் உட்கருவும் காணப்படுவது இல்லை. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. பாலூட்டிகளில் RBCயில் உட்கரு இல்லாதிருப்பதினால் அச்செல்லானது இருபுறமும் குளிர்ந்த அமைப்பை பெற்று அதிக அளவு ஆக்சிஜன் இணைவதற்காக மேற்பரப்பினை பெற்றுள்ளது. RBCயில் மைட்டோகாண்ட்ரியா இல்லாதிருப்பதால் அதிக அளவு ஆக்சிஜனை திசுக்களுக்கு கடத்தப்படுவதை அனுமதிக்கிறது. என்டோபிளாச வலைப்பின்னல் இல்லாதிருப்பதால் மெல்லிய இரத்த தந்துதிகளுக்கு அதிக மீளும் தன்மை பெற்று RBC எளிதாக ஊடுருவுகிறது. தென் அனீமியானா இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல், அனீமியா நோய். தென் லியூகோசைட்டோசிஸ் அப்படிங்கிறது இரத்த வெள்ளை அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தல். தென் லியூகோபினியா அப்படிங்கிறது இரத்த வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை குறைதல். தென் த்ராம்போசைட்டோபினியா அப்படிங்கிறது இரத்த தட்டுக்களினுடைய எண்ணிக்கை குறைதல். தென் வில்லியம் ஹார்வி 1628
நவீன உடற்செயலியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இவர் மூடிய இரத்த ஓட்ட மண்டலத்தினை கண்டறிந்தார். தென் முதுகெலும்புகளினுடைய இதய அறைகள்னு சொல்லிட்டு 2 அறைகள் மீன்கள், 3 அறைகள் இருவாழ்விகளில் இருக்குது. முழுமையுறா 4 அறைகள் அப்படிங்கிறது ஊர்வனையில், 4 அறைகள் கொண்டது பறவை, பாலூட்டி மற்றும் முதலை அந்த மாதிரி இருக்கக்கூடியதில் 4 அறைகள் பெற்றிருக்கும். தென் ஹிஸ் 1893 ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கற்றைகளை கண்டறிந்தார். ஹிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1893 ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் அறையை கண்டறிந்தார். இதனால் இது ஹிஸ் கற்றை என்று அழைக்கப்படுகிறது. தென் 10வது பாயிண்ட்டு, நியூரோஜெனிக் மற்றும் மயோஜெனிக் இதய துடிப்பு. நரம்பு தூண்டலினால் நியூரோஜெனிக் இதய துடிப்பு உண்டாகிறது. இத்தூண்டல் இதயத்தின் அருகில் உள்ள நரம்பு முடிச்சினால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு வலைதசை புழுக்கள், பெரும்பாலான கணுக்காலிகள். தென் மயோஜெனிக் இதய துடிப்பு மாறுபாடு அடைந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இதய தசை நார்களால் தூண்டப்படுகிறது. எடுத்துக்காட்டு மெல்லுடலிகள், முதுகெலும்பிகள். தென் 10ஆம் வகுப்பில் 15வது பாடம் நரம்பு மண்டலம் அப்படின்னு ஒரு பாடம். ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை 1 வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை. மேலும் 10,000த்திற்கும் அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை. தென் செகண்ட் பாயிண்ட்டு, மெனிஞ்சைடிஸ் என்பது மூளை உறைகளில் ஏற்படக்கூடிய வீக்கமாகும். மூளை உறையை சுற்றி திரவத்தில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றால் இந்த வீக்கம் உண்டாகிறது. வைரஸ் மற்றும் பாக்டீரியாக்களில் நோய் தொற்று இதற்கு காரணமாக விளங்குகிறது. 3வது பாயிண்ட்டு, மனித மூளையில் 60% பகுதி கொழுப்பானது நமது மூளையை ஒன்றிணைக்கக்கூடிய மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை. அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் இவை நம்மால் உற்பத்தி செய்ய இயலாத காரணத்தால் உணவின் மூலமே பெற முடிகிறது. மீன், பச்சை காய்கறிகள், பாதாம், தென் வாதுமை கொட்டை ஆகியவற்றில், அதாவது கோதுமை கொட்டை தான் அப்படி கொடுத்துருக்காங்க, சரி வாதுமை கொட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரி ஓகே, ஆகியவற்றில் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் EFA அதிகம் உள்ளது. தென் எலக்ட்ரோ என்செபலோகிராம் EEG என்பது மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யக்கூடிய கருவி. இது மூளையின் செயல்பாட்டில் ஏற்படக்கூடிய அசாதாரணமான மூளை அலைகளை கண்டுணரவும், மூளையில் ஏற்படக்கூடிய உடனடி மாற்றங்கள், மூளை கட்டி, தலையில் ஏற்படக்கூடிய காயங்கள், வலிப்பு போன்ற நோய்களை கண்டுணரவும் பயன்படுத்தப்படுகிறது. தென் 10ஆம் வகுப்பு 16வது பாடம் தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன் அப்படின்னு ஒரு பாடம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பினைல் அசிட்டிக் அமிலம் PAA அப்படிங்கிறாங்க மற்றும் இன்டோல் 3 அசிட்டோ நைட்ரல் IAN அப்படின்றாங்க. ஆகியவை இயற்கை ஆக்சின்களாகும். இன்டோல் 3 பியூட்ரிக் அமிலம் IBA அப்படிங்கிறது. தென் இன்டோல் ப்ரொபியானிக் அமிலம், நாப்தலின் அசிட்டிக் அமிலம் NAA அப்படிங்கிறது மற்றும் 2,4,5T அப்படிங்கிறது. 2,4,5 ட்ரைக்ளோரோ பீனாக்சி அசிட்டிக் அமிலம் போன்றவை சில செயற்கை ஆக்சின்களாகும். தென் செகண்ட் பாயிண்ட்டு, நாளமில்லா சுரப்பி மண்டலம் மற்றும் அதன் செயல்பாடுகளை பற்றிய உயிரியல் பிரிவு என்டோக்ரைனாலஜி எனப்படுகிறது. தாமஸ் அடிசன் என்பவர் நாளமில்லா சுரப்பி மண்டலத்தினுடைய தந்தை என கருதப்படுகிறார். தென் 3வது பாயிண்ட்டு, இங்கிலாந்து நாட்டு உடற்செயலியல் வல்லுநர்களாக WH பேலிஸ் மற்றும் EH ஸ்டார்லிங் ஆகியோர் ஹார்மோன் என்ற சொல்லை முதலில் 1909ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தினார். அவர்கள் முதலில் கண்டறிந்த ஹார்மோன் செக்ரிடின் ஆகும். 4வது பாயிண்ட்டு, மெலட்டோனின் என்னும் ஹார்மோன் பிணியல் சுரப்பிகள் சுரக்கிறது. இந்த ஹார்மோன் கால தூதுவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏனெனில் உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை இந்த ஹார்மோன் மேற்கொள்கிறது. இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளிப்படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. தென் 5வது பாயிண்ட்டு, மெலட்டோனினுடைய உற்பத்தி குறைவதால் இயற்கையான உறக்கச் சுழற்சி பாதிக்கப்படுகிறது. இதனால் உண்டாகக்கூடிய உறக்கமின்மையின் காரணமாக வளர்சிதை மாற்ற குறைபாடுகள் ஏற்படுகின்றன. தென் 6வது பாயிண்ட்டு, எட்வர்ட் C. கெண்டல் என்பவர் 1914ஆம் ஆண்டில் முதன்முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தார்.
சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் சார்ஜ் பார்ஜர் ஆகியோர் தைராக்சின் ஹார்மோனின் மூலக்கூறு அமைப்பை 1927ஆம் ஆண்டில் கண்டறிந்தார். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க 120 மியூஜி அயோடின் அளவு தேவைப்படுகிறது. 120 மியூஜி, 1601 ஜி இல்லை, 120 மியூஜின்னு சொல்கிறோம். தென் 7வது பாயிண்ட்டு, மனித இன்சுலின் ஹார்மோன் 1921ஆம் ஆண்டில் ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் முதலில் கண்டறியப்பட்டது. 1922ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி அன்று முதல் நீரிழிவு நோய் அன்று முதலாக நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் என்பது பயன்படுத்தப்பட்டது. 1922ஆம் ஆண்டு ஜனவரி 11ஆம் தேதி. தென் அட்ரினல் கார்டெக்ஸ் சுரக்கக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன் உடலை உயிர்ப்பு நிலையில் வைத்திருக்கவும் மிகுந்த பாதிப்பு மற்றும் மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வரவும் உதவுகிறது. கார்டிசோல் என்பது உயிர்காக்கும் பணியை மிகுந்த அழுத்த நிலைகளில் மேற்கொள்கிறது. எனவே இது உயிர்காக்கும் ஹார்மோன் என அழைக்கப்படுகிறது. தென் 10ஆம் வகுப்பு 17வது பாடம், தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம் அப்படின்னு ஒரு பாடம். பெண் குழந்தைகள் பிறக்கின்ற போது துவக்க நிலை பாலிக்கில்கள் எண்ணிக்கையானது 7 மில்லியனாக இருக்கும். அதே அளவு பருவமடையும் போது 60,000 70,000 காணப்படுகிறது. பெண்களினுடைய வாழ்நாளில் 1-2 மில்லியன் அண்டத்தில் 300 முதல் 400 அண்டம் மட்டுமே வெளியிடப்படக்கூடிய நிகழ்வின் மூலமாக வெளியேறுகிறது. மாறாக ஆண்களினுடைய வாழ்நாளில் 500 பில்லியன் விந்தணுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. தென் செகண்ட் பாயிண்ட்டு, மாதவிடாய் சுழற்சி என்பது பருவமடைதலின் தொடங்கி மாதவிடைவு வரை நடைபெறக்கூடிய ஒரு தொடர் நிகழ்வாகும். விடுபட்ட அண்டமானது விந்துவால் கருவுற செய்யப்படாத வரை இந்த நிகழ்வு நடைபெறும். பொதுவாக கருவுற்ற நிலையில் மாதவிடாய் என்பது நிகழ்வது இல்லை. 3வது பாயிண்ட்டு, பொதுவாக ஒவ்வொரு மாதமும் ஒரு முட்டையானது அண்டகத்தில் முதிர்ச்சி வருகிறது. அண்டம் அல்லது முட்டையானது பாலிக்கிலிருந்து வெடித்து வெளியேறுகிறது. அண்டம் விடுபடக்கூடிய நிலை எனப்படுகிறது. வெளியேற்றப்படக்கூடிய நிகழ்வு அண்டம் விடுபடும் நிலை எனப்படுகிறது. கருவுற்ற முட்டையை பெறுவதற்கு கருப்பையானது ஒவ்வொரு மாதமும் தன்னை தயார்படுத்துகிறது. கருவுற்ற முட்டை பதிவதற்கு ஏதுவாக கருப்பையினுடைய உச்சுவர் தடிமனாகவும் மிருதுவாகவும் மாறுகிறது. 4வது பாயிண்ட்டு, கருவுற்ற மற்றும் கருவுறா நிலையை தொடர்ந்து ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது சில 12 பாயிண்டாக கொடுக்குறாங்க. 1, கருவுற்ற காலம் முதல் கர்ப்ப காலம் முடியும் வரை கார்பஸ் லூட்டியத்தால் சுரக்கப்படக்கூடிய புரோஜெஸ்ட்ரான் என்னும் ஹார்மோன் கருப்பையினுடைய சுவரை தடிமனாகவும் மற்றும் மற்ற பாலிக்கில்கள் முதிர்ச்சி அடைவதை தடுத்தும் பராமரிக்கிறது. கருவுறாத நிலையில் கார்பஸ் லூட்டியம் அழிவதன் காரணமாக முட்டை சிதைவுற்று கருப்பையினுடைய உச்சுவர் மெதுவாக உரிந்து இரத்தம் மற்றும் கோழை பொருளை மாதவிடாய் சுழற்சியின் மூலமாக வெளியேற்றுகிறது. தென் 5வது பாயிண்ட்டு, சில சமயங்களில் அண்டகத்தினால் 2 முட்டையானது வெளியேற்றப்பட்டு வேறுபட்ட விந்தணுவால் கருவுறுதல் நடைபெற்று வேறுபட்ட இரட்டையர்கள் உருவாகின்றன. ஒரு முட்டையானது ஒரு விந்தணுவால் கருவுற செய்யப்பட்டு 2 கருவாக பிளவுபட்டால் ஒத்த இரட்டையர்கள் உருவாகின்றன. தென் 6வது பாயிண்ட்டு, குழந்தை பிறப்பிற்கு பிறகு 2 நாட்களிலிருந்து 3 நாட்களுக்குள் மார்பகங்களால் சுரக்கப்படக்கூடிய பால் சீம்பால் கொலஸ்ட்ரம் என கருதப்படுகிறது. பிறந்த குழந்தைக்கு தேவையான நோய் எதிர்ப்பு திறனை அளிக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு பொருட்களை இது கொண்டுள்ளது. தென் 7வது பாயிண்ட்டு, தலைகீழான சிவப்பு வடிவம் முக்கோண குறியீடு இந்தியாவில் குடும்ப நல மேம்பாட்டிற்கான குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை குறிக்கிறது. இது குறிப்பாக அனைத்து மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் குடும்ப நல மையங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தேவைப்படுவோருக்கு குடும்ப கட்டுப்பாடு தொடர்பாக உதவி மற்றும் ஆலோசனைகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. சிறு குடும்பமே சீரான வாழ்வு என்ற வாசகத்துடன் இந்த தலைகீழான சிவப்பு முக்கோண குறியீடு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. தென் 8வது பாயிண்ட்டு, ஒவ்வொரு வருடமும் மே 28ஆம் தேதி மாதவிடாய் சுகாதார நாளாக கொண்டாடப்படுகிறது. இது பெண் குழந்தைகள் மற்றும் பெண்களிடையே மாதவிடாய் சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதாகும். மாதவிடாயை மையப்படுத்தி தற்போது திரைப்படங்கள், விவாதங்கள் மற்றும் முகாம்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. தென் 9வது பாயிண்ட்டு, சுகாதார அமைச்சகத்தால் 2011ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட மாதவிடாய் சுகாதார திட்டத்தின் மூலம் நாப்கின்களுக்கு மானியம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் யுனிசெஃப் அமைப்பானது பள்ளிகளில் நாப்கின்களை எரிப்பதற்கான மலிவு விலை எரியூட்டிகளை வழங்கியதுடன் அவற்றை சிதைப்பதற்கான மச்சக் செய்தல் குழிகளையும் ஏற்படுத்தியுள்ளது.
தென் 10ஆம் வகுப்பில் 18வது பாடம் மரபியல் அப்படின்னு ஒரு பாடம். ஸோ இந்த பாடம் இந்த 18லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த பாடங்களை நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோ கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.